நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மாயா சரவணனை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சரவணன் மாயா கிட்ட, என்ன மாயா, அந்த குழந்தைய பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்க? உனக்கு அந்த குழந்தை வேண்டாம், உன்னோட கெரியருக்கு ரொம்ப அது தடையாக இருக்கும், இது என்னோட சஜஷன், அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்ல மாயா அதை பற்றி யோசிச்சுட்ருக்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வருது. இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் அசோசியேஷன்லேருந்து கால் பண்ணுறாங்க. மாயாவை ஃபேஷன் ஷோக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பற்றி சரவணன் கிட்ட சொல்ல, அதுக்கு சரவணன், நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, உனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாயாவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சரவணனுக்கு ஒரு லேடி கால் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மாயா கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு மாயா கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மாயா மயங்கி விழுந்துருவாங்க. உடனே கௌதம் டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. டாக்டர் மாயாவை செக் பண்ணி பார்த்துட்டு, ப்ரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுறதெல்லாம் ரொம்ப சாதாரணம், உங்கள் அண்ணன் பாரு ரொம்ப பயந்துட்டாரு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்ல. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, என்னோட ப்ரெக்னென்சியை பற்றி இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னதுமே, என்ன மாயா சொல்கிற, ஆல்மோஸ்ட் 3 months கம்ப்ளீட் ஆக போகுது, இன்னும் யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்ல. அதுக்கு மாயா வந்துட்டு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இதை பற்றி நீங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டர், நான் ஏற்கனவே உனக்கு பார்த்த ஷைலஜா டாக்டரை கிட்ட வந்து பேசிட்டு தான் வந்தேன், அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்க, என்னோட கெரியருக்கு இந்த குழந்தை ரொம்ப தடையாக இருக்கும், அதனால் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, சரி நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறாங்க. மாயா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னதுமே கௌதம்க்கு பயங்கர சந்தோஷம். நீ சின்ன குழந்தை இந்த வீட்டுக்கு வந்த, இப்போ உனக்கே ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ அம்மாவாக போகிற, நான் மாமாவாக போகிறேன், எப்போ சீமந்தம் வைக்கலாம், அப்படி இப்படின்னு வந்து கௌதம் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அந்த குழந்தைய எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், பயங்கரமாக படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டே இருப்பார். ஜீவா இதெல்லாம் பார்த்துட்டு, மாமா என்னோட குழந்தைக்கே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை எப்படிலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு வந்து கௌதம் வந்து பாராட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மாயா இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜீவா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். இந்த பொட்டிக் பற்றிலாம் நீ கவலைப்படாத, இந்த குழந்தைய நீ நல்லபடியாக பெற்றெடுக்கணும், அதுதான் உன்னோட நோக்கமாகவே இருக்கணும், எதை பற்றியும் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்ல. மாயா யோசிக்கிறாங்க, என்ன இவனுக்கு பயந்துக்கிட்ட இவ்வளோ நாளாக நாம் சொல்லாமல் இருந்தால் இவனே வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டானே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் வந்துட்டு, மதுமிதாக்கு மாயாக்கு ஏதாவது ஜூஸ் கொடுத்தீங்களா, இந்த மாதிரி டைமில் என்னெல்லாம் சாப்பிடணும்னு கேட்டிங்களா அப்படின்னு வந்து ரொம்ப பரபரப்பாக பேச. அப்போ மதுமிதா வந்துட்டு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன நீங்கள் அப்படியே மாயா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னதுலேருந்தே வந்து உங்கள் கால் தரையிலே நிற்கலையே, என்ன உங்களுக்கு குழந்தைனா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்க, என்னது பிடிக்குமாவா, சின்ன வயசில் நான் மட்டும் இந்த வீட்டில் தனியாக தான் இருப்பேன், ஆனால் எப்போ சித்தி வந்தாங்களோ அப்போவே இந்த வீட்டுக்கு கலகலன்னு ஆயிடுச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இப்போ திரும்பவும் இந்த வீட்டில் ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது மதுமிதா கௌதம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் ஜீவா இந்த விஷயத்த அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறாங்க. அவங்களோட அம்மா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீடியோ கால் போட்டு மாயா கிட்டலாம் பேசுகிறாங்க. கடைசியாக மாயா வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நாம் வந்து முடிவாக ஜீவா கிட்டே இதை பற்றி பேசிடணும் அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்டே இதை பற்றி வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த குழந்தை வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொன்னதுமே ஜீவா கோவப்பட்டு அப்படியே மாயாவை பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.